பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். Proverbs chapter 30 verse 8. மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வரத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. எனக்கு பிரியமானவர்களே, மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 2 விஷயங்களை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். மாயை, பொய் வசனிப்பு நம்முடைய லைஃப்பில் வரக்கூடாது என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுகிற வேலையில் இருக்கிறோம். இது ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பக்தன் சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்று எங்கே பார்த்தாலும் நிலைமைகள் மோசமாய் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிறது. பரலோகத்திற்கு போகக்கூடிய வழி எது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிற விஷயங்களில் எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த மாயையான வாழ்க்கையை குறித்து சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏசப்பா நமக்காக ரத்தம் சிந்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நம்மை தெரிந்து வைத்திருக்கிறாரே. இந்த மாய உலகில் மாசற்ற ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதரும் அவருக்கு முன்பதாக இருந்துதான் ஆக வேண்டும். இதில் எந்த சாக்கு போக்கும் நாம் யாரும் சொல்வதற்கு இடமில்லை. மாயை மாயை அவனுடைய நாம் மாத்திரம்தான் உண்மையான ஒரு காரியங்கள். அதுக்கு அடுத்தது அவர் சொல்லிக்கிற ஒரு காரியம் பொய் வசனிப்பு. இன்றைய தினத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்லாததை கர்த்தர் சொன்னார் என்ற ஒரு காரியங்கள் இருக்கிற சில விஷயங்களை பார்க்கிறோம். பொய் வசனிப்பு. மாயே வேண்டாம், பொய்யும் வேண்டாம். அந்த பொய்யான வசனிப்பு நாம் சொல்லி என்ன வரப்போகிறது? பொய் வசனிப்பு வேண்டாம். அடுத்தது சொல்லுகிற ஒரு காரியம், தரித்திரத்தையும் ஐஸ்வரத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. தரித்திரம் எனக்கு வேண்டாம். இந்த தினத்தில் நிறைய விஷயங்கள்ல தரித்திரம் அடைந்து கொண்டிருக்கிற காலங்களாக இருக்கிறது. சின்னவங்களது பெரியவங்க வரைக்கும் தரித்திரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, தரித்திரம் எனக்கு வேண்டாம், எனக்கு கொடாதிருப்பீராக. அதே போல் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. ஐஸ்வர்யம் கூட வேண்டாம். பார்த்தீங்களா, எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. தரித்திரமும் எனக்கு வேண்டாம், ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம். நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை விண்ணிலே வழங்காத படிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கவனமாய் கேட்க வேண்டும். எனக்கு போதும் என்று மனதுடைய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த விஷயத்தை சற்று கவனித்து ஆராய்ந்து இந்த நாள் முழுக்க இந்த வார்த்தையின் ஆசிரியங்களால் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கப்பட நம்மளை விட்டு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். அன்பு தகப்பனே, தேவ சத்துக்கு சித்துக்கு எங்களுடைய ஆவி ஆத்மாசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அற்புதம் செய்த ஆசீர்வாதத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காட்சியம் ஆசிரியர் இயேசு பிதாவே. ஆமென் ஆமென்.